ஆடையும் காலுறையும் அணிந்திருந்தாள். அவள் முகத்திற்கு அழகு சாதனங்கள் எதுவும் அணியவில்லை. ஏனென்றால் அவள் அம்மா அவளிடம் இதெல்லாம் பாவம் என்று கூறியிருந்தாள். அவள் அம்மா அவளிடம் எல்லா ஆண்களும் தீயவர்கள், பாலியல் தொடர்பு தீயது, வஞ்சகமான தீய பழக்கம் என்று கூறியிருந்தாள். அந்த பெண் எப்படி தன்னைத்தானே மன்னிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவள் குற்ற உணர்ச்சியில் தவித்தாள். மன்னிப்பது என்றால் அனைத்தையும் விட்டுக் கொடுப்பது. அவளது தவறான நம்பிக்கைகளை விட்டுக் கொடுத்து வாழ்வின் உண்மைகளையும் தன்னை பற்றிய புதிய மதிப்பீட்டையும் அறிய வேண்டும். தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த இளைஞர்களுடன் அவள் வெளியே சென்றபோது அவளுக்குள் கடவுள் அவரை தண்டித்து விடுவார் என்ற குற்ற உணர்ச்சி இருந்தது. பலர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவள் என்னிடம் திருமணம் செய்து கொள்வது தவறு, பாலியல் உறவு தீயது, நான் தீயவள் என்றாள். அவள் சிறு வயதில் சொல்லப்பட்டது மற்றும் அவள் மனசாட்சி அப்படி பேசியது. அவள் என்னிடம் வாரம் ஒரு முறை என்று 10 வாரங்களுக்கு வந்தாள். நான் ஆழ் மனதும் உணர் மனதும் எப்படி வேலை செய்கிறது என்ற புத்தகத்தில்